ஆனால் இன்னைக்கு மாவட்ட மருத்துவமனை ஆய்வு பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? இங்கே வந்து டாக்டர்ஸ் பற்றாக்குறை கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 60 டாக்டர்ஸ் தேவை. இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண மூலம் இவங்களோட ரெக்குயர்மெண்ட்டே அதுதான். ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 30 டாக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் ப்ளஸ் செவிலியர்கள் கிட்டத்தட்ட 125 செவிலியர்ஸ் தேவை. ஆனால் இங்கே இருக்கிறது 60 செவிலியர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அடிஷ்னலாக என்னென்னலாம் பண்ண முடியும், அடிஷ்னல் டாக்டர்ஸை கூட்டின்னு வரதுக்கு என்ன வழியோ அதுக்கான வழிக்காக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்தேன். ப்ளஸ் வந்து செக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சரியாக முறையான இடத்துல தண்ணி வரல. அதாவது பைப் லைன்ஸு, அதுக்கப்புறம் அந்த டேப் எதுவுமே வந்து சரியா இல்லை. எல்லாமே பிளாஸ்டிக் பொருளை போடும் போல எஸ்எஸ்ல ஸ்டீலில் போட்டிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் கட்டும் போல. ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸில் இருக்குது. அந்த பிளாஸ்டிக்ஸில் இருக்கிறதும் முறையாக வந்து தண்ணி வராத அளவுக்கு அந்த டேப் எல்லாமே வந்து ஃபால்ட்டாக இருக்குது. ஒரு பாத்ரூமில் கூட அந்த டேப் சரியாகவே கிடையாது. அந்த யூரினரி போகிற இடத்துலையும் வந்து தண்ணி வராமத சூழ்நிலை தான் இருக்குது. அவங்க வந்து கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வரல, பிடபிள்யூலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் கொடுறோன்றாங்க. இமீடியட்டாக அதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் வந்து எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்துருக்கேன். பேஷண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது. கொஞ்சம் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சரியான அணுகுமுறை இல்லை, அலைய வைக்கிறாங்க, அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன். பேஷண்ட்டாக தான் மதிக்கணும், ஒருமையில் பேசக்கூடாது, அவங்கள நல்லபடியாக நீங்கள் எல்லாமே பார்த்து அவங்கள ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வராங்கன்னா அவங்ககிட்ட பணம் இல்லாதனால தான் வராங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து ரொம்ப மட்டமாலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். டாக்டர்ஸ் இன்சார்ஜ் கிட்டையும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். இங்கே 108 அதிகப்படியான பிரச்சனை இருக்குது சார். பேஷண்ட்ஸுக்கு இங்கேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அந்த 108க்கு மினிமம் 3 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 8 மணி நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுதான் சார், இப்போ தான் எல்லா விஷயமும் கேட்டிருக்கேன். உடனடியாக வந்து இங்கேயே எல்லா விஷயத்தையும் செய்கிற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து நாளைக்கு வந்து எல்லாம் அட்வான்ஸ்டாக டாக்டர்ஸ்லேருந்து எல்லாமே இங்கேயே வர வச்சு ரெடி பண்ணுறது தான் எங்களோட வேலை. அதான் நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறது, கிளீன் தாம்பரம் என்று சொன்னது வந்து கரப்ஷன் இல்லாத கிளீன் தாம்பரம், அதெல்லாம் இல்லாமல் அடிப்படை வசதிகள் கொண்ட கிளீன் தாம்பரம். இதை தாண்டி மருத்துவமும் கல்வியும் மேம்படுறதுக்கான கிளீன் தாம்பரம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். கட்டாயம் அதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் இதுக்கப்புறம் வர காலங்களில் அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இதெல்லாம் நடக்கும்ன்றது தெரிவிச்சு. ஆமாம் சார், அம்மா உணவகத்தில் 3 பிரான்ச் இங்கே இருக்குது. தாம்பரம் வெஸ்ட்டில் ஒரு பிரான்ச்சு, ஈஸ்ட் தாம்பரம்ல ஒரு பிரான்ச்சு, செம்பாக்கத்தில் ஒரு பிரான்ச்சு, 3 பிரான்ச்சையும் போய் ஆய்வு மேற்கொண்டேன். அவங்க சின்ன சின்ன இதெல்லாம் குறைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அடுப்பு சரியில்லாத குறைகள், சில இடத்துல ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டியது, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, சில இடத்துல வந்து ஆர்ஓ வாட்டர் சரியில்லை, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே நாங்கள் வந்து கார்பரேஷன் ஆணையர்கிட்ட சொல்லி, அது இல்லாமல் அவர் வந்து அதிகாரிகளை அனுப்பி விட்டுருக்காரு. அனுப்பிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இதெல்லாம் உடனடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். உடனடியாக அதையும் செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல பார்த்துட்டு அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு, இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறேன் சார். ஒத்துழைப்பு இப்போ ஓரளவுக்கு ஓகே சார். முன்னாடி கவர்மெண்ட்ல ரொம்ப லத்தாச்சிகளாக இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட்ல நம்ம போகும்போல உடனே வந்து பார்த்து ரெஸ்பான்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா தான் ஒத்துழைக்கிறாங்க, எல்லாமே செய்கிறேன்றாங்க, அதுவும் செஞ்சுட்டும் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போக போக அவங்கள வந்து வேலை வாங்க வேண்டியது என்னோட கடமை. அதை நான் கட்டாயம் வேலை வாங்கி நல்ல முறையில் இந்த தாம்பரம் தொகுதியை வச்சு போன்றதையும் நான் தெரிவிச்சேன். ஆமாம் சார். அதான் இதுக்கு முன்னாடி இருக்க அரசாங்கம் அது எப்படி வந்து செயல்பட்டதுன்றது நம்மளுக்கு தெரியல சார். இதுக்கு முன்னாடியும் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது, நம்ம வந்து பார்த்தோம் கொண்டோம், அப்பயும் வந்து நடவடிக்கை எடுக்கல. நம்ம கவர்மெண்ட்ல அது போன்ற ஒரு விஷயம்லாம் நடக்காது சார். இனி வருங்காலங்களில் இது ஒரு தரமான மருத்துவமனையா மட்டும்தான் அமையும்ன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். தனியார் மருத்துவமனை இமிடியேட்டா சார் அதுக்கான மீட்டிங்கும் போட்டு கட்டாயம் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் சார். ஒரு குறைகள் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போதான் நாங்கள் வந்திருக்கோம், கொஞ்சம் நாங்களும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கட்டாயம் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஒழுங்குமுறை பண்ணிட்டு மக்களுக்கான அரசா மட்டும்தான் இங்கே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அதை நடத்துவார். ஸோ அதனால் நீங்கள் யாரும் வரி பண்ண தேவையில்ல. கட்டாயம் எல்லா விஷயத்தையும் கூடிய விரைவில் வந்து சரி செய்யப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறது. சரிங்களா? என்ன பண்ணுறது நீங்கள்? அக்கா, சாம்பார் எல்லாருக்கும் இதே குவாலிட்டி தான் தரீங்களா? இல்லை, காலைல
நான் இப்போ வந்து சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? அந்த சாம்பார் இந்த சாம்பார் டிஃப்ரெண்ட். இப்போ புதுசாக வச்சிங்களா? சாப்பாடு வச்ச சாம்பாரா? அப்போ இட்லி வச்ச சாம்பார் இல்லை சொன்னீங்களா? சரி சரி. நம்ம தாம்பரம் அம்மாவோட சார், நம்ம கிளை பில்டிங் ஆப்போசிட்ல இருக்குல்ல, அடுப்பு சார், ஆரோ, அப்புறம் ப்ளம்பிங் ஒர்க்கு ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் சார். அது அப்புறம் கட்டாயம் ஃப்ரீசர் ஒன்று வேணும் சார், ஃப்ரீசர் பாக்ஸ். ஆமாம் சார், சாலையூர் போகிற அது செவ்வாய் ஆமாம். அனுப்பிடுங்க சார், அனுப்பிடுங்க சார். இப்போ நான் இங்கே இருக்கிறதே எடுத்துகிட்டு வரேன், அவர்கிட்ட கொடுத்துருவா இதெல்லாம். கொடுத்துருக்கோம். ஓகே சார். சரிங்க சார். அவங்களுக்கு சேலரி மட்டும் நம்ம மாதம் போட முடியாது, எல்லாம் வாடகை வீட்டில் இருக்காங்க, எல்லாம் ரொட்டேஷன் பண்ணுறாங்க. சேலரி மட்டும் மாதம் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சொல்லுங்க எலெக்ஷன்னால வந்து அவர் என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாலேருந்தே ரைட், அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றாரு. பண்ணி கொடுத்துருந்தா நீங்கள் என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். யார் குடிச்சாலும் ஈஸியாக அணுகிடலாம். எம்எல்ஏ ஆஃபீஸு நம்ம சித்தப்பாக்கத்தில் வரதராஜா தேட்டர் பக்கத்தில் இருக்குது. இவங்க கூட வந்து சொல்லிடலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இமீடியட்டாக பேசி அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்து இல்லை நான் பேசியிருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிடலாம். நல்லா பார்க்கணும். அது அடுத்த கட்டம் என்னென்ன பண்ணணும் எல்லாமே மாற்ற சொல்லிட்டேன். எல்லாமே மாற்ற சொல்லிட்டேன். கம்பெனி எலக்ட்ரிக்கல் போட சொல்லிட்டேன். அது பண்ணிடுறேன்ட்டாரு. இப்போ எல்லா சாப்பிட்டும் செக்யூரிட்டி எல்லாருமே 4 பேர் 5 பேர் அங்கேருந்து நீங்கள் சாப்பிட்றீங்க வருத்தமாக இருக்குது. இது அது நடுப்புறோம் ஜிஹெச்டியோ நம்ம எந்த பிரிட்ஜிலேருந்து அந்த ப்ரோமெட்டீரியல் தான் கிடையாது. பல்லாவரத்தில் ஒரே ஒரு அம்மா தான் இருக்குது. அதை விட்ட ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் எங்கேயும் ஒரு அம்மா கிடையாது. அதான் டீச்சர் கொஞ்சம் போட்டிங்கன்னா கூட பெட்டர். இங்கே நிறைய ஷாப்பிங் ஆகிருக்கு. எல்லாத்தையும் செக்யூரிட்டி கிடைக்கிறாங்க. எனக்கு 10,000 சொல்லுவாங்க. அதை வாங்கி போயிட்டு பெரிய கஷ்டமாக இருக்குது. வெளியே போனால் 60 ரூபா ஒரு இட்லி 6 ரூபா 7 ரூபா மத்தியானம் சாப்பிட்றது 70 ரூபா சாப்பிட முடியல. அதனால் இப்போ உணவு அந்த சென்டரில் எங்கேயாவது உருவாக ஸ்கூல் அண்டையோ அல்லது ஜிஹெச் அண்டையோ இல்லை டிவி அடுத்த கட்டமாக ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக செய்வோம்.
சாப்பிட்றாங்க? காலை டிஃபனு 750 இட்லி, எல்லாம் காலி ஆகிடுதா? வேறு எதாவது பண்ண வேண்டியது இருக்கா? சம்பளம் கரெக்டாக வரவங்களுக்கு நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். அதை பார்த்து தலையில் ஒரு சீல் போட்டுருவோம். ஆஃபீஸில் எம்எல்ஏ ஆஃபீஸில் இங்கே பார்த்தோம் சாரி ஓயிடுவாங்க